ஓம் சாந்தி. நமது யஜ்யத்தின் மூத்த சகோதரர் மும்பையைச் சேர்ந்த ரமேஷ் ஜி அவர்களுடைய விசேஷமான தாரணை வகுப்பை பார்க்கின்றோம். பாபா பரமாத்மா 3 ரூபத்தில் தன்னுடைய அறிமுகத்தை தருகின்றார். பாபா எப்படிப்பட்ட தந்தையாக, டீச்சராக, சத்தியமான குருவாக இருக்கிறார் என்பதை பற்றி அவரே நமக்கு அறிமுகத்தை நன்றாக தருகிறார். குறிப்பாக நம்ம பார்க்கும்போது பாபா ஒரு நல்ல டீச்சராக இருக்கிறார். பொதுவாக டீச்சர் பாடம் முடித்த பிறகு அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய விடுமுறைக்கு பிறகு டீச்சர் வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகள்கிட்ட அவர் கொடுத்த ஹோம்ஒர்க்கு செஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறத பார்ப்பார். பாபா கூட நமக்கு ஹோம்ஒர்க் தரார். முதல்ல ஹோம்ஒர்க் கொடுக்குறார், அப்புறம் செஞ்சிட்டிங்களான்னு கேட்குறார். செய்தவங்களுக்கு எல்லாருக்கும் அன்பு நினைவுகள் தருகிறார். செய்ய முடியலையா, திரும்ப செய்கிறதுக்கான வாய்ப்பும் தருகிறார். ஆக எப்படிப்பட்ட நல்ல டீச்சர் பாருங்க. அதே நேரம் பாபாவை நம்ம தர்மராஜர் ரூபத்திலும் இருக்கிறார் என்று தெரிஞ்சிருக்கோம். ஆனாலும் பாபா இப்பொழுது வரையிலும் கருணை உள்ளம் உடையவராகத்தான் இருக்கின்றார். ஆக பாபா எவ்வளவு தன்னுடைய நடைமுறை மூலம் கற்றுத்தருகிறார் பாருங்க. நம்ம எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை பாபா கர்மத்தின் மூலம் நமக்கு நிறைய சுலபமாக கற்றுத்தருகிறார். மதுபனில் அவ்வியக்த பாப்தாதா முரளி சொல்லி முடித்த பிறகு குழந்தைகள்கிட்ட கேட்குறார், அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று. இப்போ இதிலிருந்து நம்ம எவ்வளோ நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருப்பாருங்க. மேலும் பாபா நமக்கு புரிய வைக்கிறார், நம்முடைய அவஸ்தை, அது நம்முடைய ஸ்திதி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நிறைவாக இருக்க வேண்டும். அது சொல்லப்படுகிறது வியவஸ்தா அவஸ்தா என்று சொல்லப்படுகிறது. வியவஸ்தா என்றால் இடம், சூழ்நிலை, கர்மக்ஷேத்திரம். அவஸ்தா என்றால் மனநிலை. ஆக சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள், வேண்டாத விஷயங்கள் எதுவும் நம்முடைய மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அவ்வாறு நம்முடைய மனநிலையை நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று பாபா சொல்கிறார். அடுத்து பாபா நமக்கு கவனம் செலுத்த வைக்கிறார். நாம் சில நேரம் யாராவது தவறு செய்தால் கரெக்ஷன் கொடுக்குறோம். அது அவர்களை சரி செய்கிறதுக்காக, அவர்களை திருத்துவதற்காக முயற்சி பண்ணுறோம். நல்ல விஷயம்தான். ஆனால் பொதுவாக இன்றைய உலகத்தில் யாருமே கரெக்ஷன் விரும்புறதில்லை. நம்ம கரெக்ஷன் கொடுத்தா அவங்க நமக்கு பெரிய எதிரி ஆகிடுறாங்க. அப்போ யாரையாவது எதிரியாக்க நீங்கள் விரும்பினா கரெக்ஷன் விடுங்க, உடனே அவங்க எதிரி ஆகிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமே தான் புரிந்து கொண்டது தான் சரி, தான் செய்வது தான் சரி என்று எல்லாருமே நினைக்கிறாங்க. முதல்ல துவாபரிகத்தில் பல தர்மங்கள் உருவானது. பல தர்மங்கள் உருவான காலகட்டத்தில் எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் எப்போ ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவங்களும் தன்னுடையது தான் சரி என்று சொல்ல ஆரம்பித்தாங்களோ அங்கே தான் பிரச்சனை என்பது ஏற்பட்டது. அப்போ எப்பெல்லாம் நான் செய்வது தான் சரி, நான் புரிந்து கொண்டது தான் சரி என்று நினைக்க ஆரம்பிச்சுறாங்க, அப்போ பிரச்சனை என்பது ஆரம்பமாகுது. பாபா எவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். பொதுவாக நீங்கள் கவனித்து பாருங்கள், பாபாவுடைய அவ்வியக்த முரளியில் பார்க்கும் பொழுது அந்த அவ்வியக்த முரளியினுடைய முதல் வரி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். பாபா யாரை பார்க்கிறார், எப்படிப்பட்ட குழந்தைகளை பார்க்கின்றார் என்பது அந்த முதல் வரியிலே தெளிவாயிரும். ஆனால் பாபா ஆரம்பிக்கும் பொழுது நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் சொல்லி ஆரம்பிப்பாங்க. நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தை என்றால் என்ன? தன்னுடைய எதிரில் இருப்பவர்கள், வெவ்வேறு இடத்தில் இருப்பவர்கள், மதுபுரம் வராமல் அவங்கவுங்க இடத்துலேருந்து சந்திப்பு செய்பவர்கள், அல்லது பாபாவுடைய முரளியை கேட்பவர்கள், எல்லாரையும் பாபா தன்னுடைய கவனத்தில் கொண்டு வரார். எல்லா குழந்தைகளுக்கும் பாபா எல்லையற்ற மனப்பான்மையோட முரளி சொல்கிறார். அப்போ எல்லாருமே என்ன உணர்றோம்? பாபா எனக்காக சொல்கிறார் என்று உணர ஆரம்பிச்சிடும். பாபா முரளியில் சோமான் தருகிறார். உலகத்தில் யாருமே பாபா சொல்கிற மாதிரி சோமானில் இருக்கிறது கிடையாது. முதல்ல சோமான் என்றால் என்ன என்றே அவங்களுக்கு தெரியாது. பாபா நிறைய விஸ்தாரமான விஷயம் கூட
ரொம்ப சாரமாக சொல்லித்தரார். நமக்கெல்லாம் என்ன திறமை இருக்குது பார்த்தீங்கன்னா, சின்ன விஷயத்த பெரிய விஷயமாக்கிடுவோம். அது நம்முடைய திறமை. ஆனால் பாபா பெரிய பெரிய விஷயத்தை கூட ரொம்ப சாரமாக சொல்லித் தருகிறார்கள். உதாரணமாக பாருங்கள், முரளியில் பாபா சொமான் தரார். நீங்கள் தான் பூர்வஜ ஆத்மா. இந்த உலகத்துக்கே நீங்கள் தான் முன் மாதிரியான ஆத்மா, முன்னோர்கள் என்று சொல்கிறாங்க. அப்போ இதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு பாருங்க. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில் எவ்வளவு அர்த்தம் அடங்கியிருக்கிறது. அடுத்து பாபா சொமான் தராங்க, நீங்கள் பூஜிக்க தகுந்த ஆத்மா. பூஜிக்க தகுந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. அதுலேயே 3 விஷயம் வருது. இந்த பூஜிக்க தகுந்த ஆத்மான்னு சொல்லும்போது, சில பூஜிக்க தகுந்த ஆத்மாக்களுக்கு பூஜை மட்டும் நடக்கும். சில பூஜிக்க தகுந்த ஆத்மாக்களுக்கு மகிமை பெருமை மட்டும் நடக்கும். சில பூஜிக்க தகுந்த ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் பூஜையும் நடக்கும், மகிமையும் நடக்கும். அப்போ ஒரு வார்த்தையில் எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு பாருங்க. அடுத்ததாக பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கல்ப விருட்ச மரத்தில் வேர் பகுதியில் அமர்ந்திருக்கிறீர்கள். வேர் பகுதியில் ஊற்றக்கூடிய தண்ணி மரமெல்லாம் பரவும். அதுபோல் நீங்கள் இந்த முழு உலக மரத்துக்கும் வேறாக இருக்கீங்க. முழு உலகத்துக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும். இப்போ முழு உலகத்துக்கும் வேர் பகுதியாக நீங்கள் இருந்தால், அந்த உணர்வு இருந்தால், உங்களுக்கு யார் மேலேயும் வெறுப்பு ஏற்படாது, துவேஷம் ஏற்படாது, யாருக்கும் துன்பம் தரக்கூடாது என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு நிலையாக இருக்கும். அடுத்து பாபா நமக்கு என்ன சொல்கிறாங்க, குழந்தைகள் நீங்கள் ஆதாரம், முழு உலகத்துக்குமே ஆதாரமானவர்கள். இப்போ முழு உலகத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பானவர்கள் என்ற எண்ணத்தில் பாபா சொமான் தராங்க, நீங்கள் ஆதாரம் மூர்த்தியாக இருக்கீங்க. அடுத்து ரொம்ப பெரிய சொமான் பாருங்க, நீங்கள் பரமாத்மாவின் முதல் படைப்பு, ஃபர்ஸ்ட் கிரியேஷன். எவ்வளோ உயர்ந்த பெருமை பாருங்க. பரமாத்மாவுடைய முதல் படைப்பு என்றால் ரொம்ப பெருமையான விஷயம். எப்படி சாதாரணமாக குடும்பத்தோட முதல் குழந்தைக்கு ரொம்ப மரியாதை செய்வாங்க. முதல் ஆண் குழந்தைன்னா அப்பாவுக்கு சமம் சொல்லுவாங்க. முதல் பெண் குழந்தை என்றால் அம்மாவுக்கு சமம் சொல்லுவாங்க. ஒரு ராஜ்ய குடும்பத்தோட முதல் குழந்தைக்கு தான் முதல் அந்த ராஜ்யத்தினுடைய உரிமை தருவாங்க. அதுக்கு பிறகுதான் மற்ற குழந்தைகளுக்கு கிடைக்கும். இங்கே கூட பாருங்க, நம்மெல்லாம் அப்படிப்பட்ட பரமாத்மாவுடைய முதல் படைப்பு. எவ்வளோ ஒரு விசேஷமான சுவான் நினைத்து பார்க்கணும். அடுத்தது பாபா நமக்கு என்ன சொல்றாங்க, நீங்கள் பிரகிருதி ஜீத், பஞ்ச தத்துவங்களுக்கும் நீங்கள் எஜமானர் என்று பாபா சொல்றாங்க. எவ்வளோ பெரிய உலகம், எவ்வளோ தத்துவங்கள், அதற்கும் நம்ம எஜமான் என்றால் நமக்கு எவ்வளோ கௌரவம் இருக்கணும். அடுத்து பாபா பெருமைப்படுத்துகிறார்கள், நீங்கள் பரமாத்மாவை அடைந்து விட்டீர்கள். காட் ரியலைசேஷன் பவர், பரமாத்மாவை உணரக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களிடம் மட்டுமே இருக்கிறது என்று பாபா நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. அதே நேரம் பாபா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் குடும்ப சூழ்நிலையில் இருந்து கொண்டு தூய்மையாக இருக்கின்றீர்கள். ஆக முழு உலகத்திற்கும் நீங்கள் சவால் விடக்கூடியவர்கள். குடும்ப சூழ்நிலையில் இருந்து கொண்டே நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம் என்று நீங்கள் பெருமையாக சொல்ல முடியும், சவால் விட முடியும். அப்படிப்பட்ட நீங்கள் எதிர்காலத்தில் தெய்வீகமான தர்மத்தில் இருப்பீர்கள். அந்த தர்மத்துக்கு பெயர் அஹிம்சா பரமோ தர்மம், அஹிம்சை நிறைந்த உன்னதமான தர்மம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பாபா முரளியில தெளிவுபடுத்துறாங்க, தூய்மையாக இருக்க வேண்டும் என்று புரிய வைப்பது மட்டுமல்ல, தூய்மை என்பது உங்களுடைய சுய தர்மம் ஆகும். தூய்மையற்ற விஷயங்கள் என்பது பரதர்மம், மற்ற விஷயங்கள். தூய்மையாக இருப்பதுதான் உங்களுடைய தர்மம் என்று பாபா சொல்கிறார்கள். ஆக அந்த தூய்மையான தர்மத்தின் முதல் ஆத்மா பிரம்மா பாபா. பிரம்மா பாபாவுக்கு தான் முதலில் சத்யுக ராஜ்யத்தினுடைய சாட்சாத்காரம் கிடைச்சது. கலியுகத்தினுடைய முடிவுக்கான சாட்சாத்காரமும் பிரம்மா பாபாவுக்கு கிடைத்தது. அதே நேரம் பாபா நமக்கு புரிவிக்கிறார்கள், இவ்வளவு சுய பெருமை உடைய குழந்தைகள், சொமாந்தரி குழந்தைகள் அடிக்கடி குழப்பத்துக்கு ஆளாகிவிடுகிறார்கள். குழப்பத்தில் வரும்போது என்ன சொல்கிறார்கள்,
என்ன செய்வது பாபா, எப்படி செய்வது பாபா என்று நிறைய கேள்வி கேட்குறாங்க. பாபா இதையும் முரளியில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. குழந்தைகள், நீங்கள் சாட்சி ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும். அன்பான விடுபட்ட மனநிலையில் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது திரிகால தரிசி, முழு ஞானம் நிறைந்தவர்கள் என்ற அந்த ஸ்திதி என்ற சீட்டில் செட்டாக நிலையாக இருக்க வேண்டும். அவ்வாறு செட்டாகிவிட்டால் அப்செட், எந்த விஷயத்திலும் குழப்பம், மன உளைச்சல் ஏற்பட முடியாது. ஆக அந்த சாட்சி நிலையில் நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த சாட்சி நிலையில் நிலையாக இருக்க முடியவில்லை என்றால் அதற்கான காரணம் என்ன, அதையும் பாபா தெளிவுபடுத்துகிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் குழந்தைகள்னு சொல்கிறோம், அடுத்து பாரத தேச குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பொதுவாக எல்லாருக்கும் 3 பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று ஐஸ்கிரீம், 2வது வேஃபர் பிஸ்கட், 3வது பீஸா. இது எல்லாருக்கும் பிடிக்குது. இந்த மாதிரி 3 விஷயங்கள் நம்முடைய ஸ்திதியை உருவாக்குறதுல ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. இதையும் அவ்வியக்த பாப்தாதா தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஒன்று குழப்பமான மனம், 2வது அலைப்பாயும் புத்தி, 3வது பழைய சன்ஸ்காரம். யோகால அமர்ந்தால் புத்தி அலைப்பாயுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பழைய சன்ஸ்காரத்தை என்னுடையது என்று பிடித்து வைப்பதனால்தான் அந்த பழைய சன்ஸ்காரம் நமக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. ஆனால் பாபா நமக்கு என்ன சொல்கிறாங்க? குழந்தைகள், நீங்கள் எஜமானர், எதற்கும் வசமாக கூடாது. பாபா நமக்கு ஞானத்தில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. பழைய சன்ஸ்காரம் இடைப்பட்ட காலத்தில் வந்த சன்ஸ்காரம். இந்த இடைப்பட்ட காலத்தை பற்றி பாபா தெளிவுபடுத்துகிறாங்க. துவாபரிக ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு வேண்டாத சன்ஸ்காரம்லாம் வரல. துவாபரிகத்தில் கூட இடைப்பட்ட காலத்தில் தான் உங்களுக்கு மற்ற சன்ஸ்காரம் வந்துருச்சு. துவாபரிகம் ஆரம்பித்து பாதி காலத்துக்கு பிறகுதான் ஆத்மால மற்ற வேண்டாத சன்ஸ்காரம் வந்துவிட்டது. பாபா ஆரம்ப காலத்தில் சில விஷயங்களை மேலோட்டமாக சொன்ன கூட நாளடைவில் பாபா அதை மிகவும் தெளிவான ரூபத்தில் புரியிக்கிறாங்க. அதனால் துவாபரிகத்திலிருந்து மற்ற சன்ஸ்காரம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. துவாபரிகத்தின் பாதி காலத்துக்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள் வந்துவிட்டது. பாபா டீச்சர் ரூபத்தில் குழந்தைகளை பார்க்கும் பொழுது அடிக்கடி என்ன சொல்கிறாங்க? குழந்தைகளுடைய ரிசல்ட் பாபாவிடம் வந்து சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ரிசல்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனாலும் எல்லாருடைய ரிசல்ட்டும் வந்து சேர்ந்ததுன்னு சொல்லி பாபா தெளிவுபடுத்துகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாபா என்ன சொல்லுவாங்க? குழந்தைகளுடைய ரிசல்ட்டு பார்த்தேன், இவ்வாறு இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே பாபா அதை வந்து ரொம்ப சாஃப்டாக கொண்டு போயிடுவாங்க. ஹோம்ஒர்க் செய்யாதவங்களை பற்றி ரொம்ப கடுமையாக எதுவும் செய்யறது கிடையாது. அதே நேரம் பாபா சொல்கிறார்கள், நீங்கள் பூஜிக்க தகுந்த ஆத்மாக்கள் என்றால் நீங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதம் கொடுப்பதில் தான் ஆசீர்வாதத்தை அடைவதும் அடங்கியிருக்கிறது. ஆக நமக்கு நாம் உறுதிப்படுத்தணும், இந்த சோமாலையும் அழைச்சிருக்கணும், நான் பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய விசேஷமான ஆத்மா, இந்த நினைவுலையும் சதா இருக்கணும். அதே நேரம் பாபா குழந்தைகளிடம் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுவாங்க. யாரெல்லாம் லக்ஷ்மி நாராயண் ஆக போகிறீங்க கை தூக்குங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் மெஜாரிட்டி கை தூக்கிடுவாங்க. அடுத்து பாபா கேட்பாங்க, யாரெல்லாம் ராம் சீதையாக போகிறீங்கன்னு கேட்டால் யாருமே கை தூக்க மாட்டாங்க. ஒரு முறை அவ்வாறு பாபா கேள்வி கேட்ட பொழுது, யாரெல்லாம் லக்ஷ்மி நாராயண் ஆக போகிறீங்கன்னு கேட்ட பொழுது நான் கை தூக்கிட்டேன். அடுத்து யாரெல்லாம் ராம் சீதை ஆக போகிறீங்கன்னு கேட்டாங்க பாபா, அப்போது நான் கை தூக்கிட்டேன். பாபா கேட்டாங்க, எப்படி இந்த 2 விஷயத்துக்கும் நீ கை தூக்க முடியுதுன்னு கேட்டாங்க பாபா. இப்போ நான் சுவாரஸ்யமாக சொன்னேன், பாபா லக்ஷ்மி நாராயண் ஆனவங்கள்லாம் ராம் சீதை ஆக முடியாது அப்படி நீங்கள் சொல்லவே இல்லையே, அதனால் 2 நான் ஆக போகிறேன்னு நான் சொன்னேன். எப்படி சின்ன குழந்தைகளுக்கு ஒரு லட்டு கொடுத்தா 2 கை நீட்டும், 2 கையிலேயே 2 லட்டு கிடைக்கணும் சொல்லி,
அதுவே எனக்கும் இப்படி ஆகணும்னு என்ன அப்படி நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இருந்து பாபா மாற்றிட்டாங்க. லக்ஷ்மி நாராயண் ஆகிறவங்க கை தூக்குங்க. ஏன்னா ராம் சீதையனுடைய கிரேடு வேற, லக்ஷ்மி நாராயணுடைய கிரேடு வேறங்கிறத பாபா தெளிவுபடுத்தினாங்க. எனக்கும் தெரியும், ஆனாலும் சுவாரஸ்யமாக பாபாட்ட பேசணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நான் பேசுவேன். அதே நேரத்தில் இந்த யோகாலையும் சரி சம்பந்தத்துலேயும் சரி பாபா கிட்ட நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக பேசணும். ஒரு முறை பாம்பேல நிர்மல் சாந்தா தாதி இருந்தபோது ஆனந்த் கிஷோர் தாதா யஜ்யத்தினுடைய மூத்த சகோதரர் பாபாவோட யஜ்யத்துக்காக ஒரு ஃப்ரீசரோட சேர்ந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொண்டு வந்தார். அதில் தாதி என்ன செஞ்சாங்க, எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் செய்யணும்னு சொல்லி ஐஸ்கிரீம் செய்ய சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அப்போ தாதி மூலமாக எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கிடச்சிது. எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். உடனே தாதி கேள்வி கேட்டாங்க, நீங்கள் எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க, யாரெல்லாம் பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. யாருமே கை தூக்க முடியல. உடனே ஆனந்த கிஷோர் தாதா பாபாவுக்கு லெட்டர் போட்டார். பாபா இன்னைக்கு புதுசாக வாங்கின ஃப்ரீசரில் ஐஸ்கிரீம் செஞ்சு தாதி கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். ஆனால் உங்களை நாங்கள் நினைக்கவே இல்லை, ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டோம். நல்லா தாதிக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன்னொரு தடவை ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். அடுத்த தடவை ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களை நினைப்போம் சொல்லுங்கள் அப்படின்னு லெட்டர் போட்டார். உடனே பாபாவும் பதிலுக்கு சுவாரஸ்யமாக லெட்டர் போட்டார். நீங்கள் எல்லாம் மாஸ்டர் மறதிக்கடலாக இருக்கீங்க, மறக்கிறதுல நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்கன்னு பாபா லெட்டர் போட்டாங்க. இப்போ நான் நினச்சிக்குவேன், மறதிக்கடலை மட்டுமல்ல, முரண்டு பிடிக்கிறது, அழுறது, மிஸ்டேக் பண்ணுறது, மறந்து போகிறது, எல்லாத்துலேயும் நாங்கள் மறதிக்கடலாக இருக்கோம்னு சொல்லி நான் பாபா கிட்ட சுவாரஸ்யமாக சொல்லுவேன். நான் பாபா, நாங்கள் மறதியில் மாஸ்டராக இருக்கோம், உங்களுக்கு மறதி வருமா? வராது. நாங்கள் சில நேரம் அழுதுருவோம், ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் அழுவீங்களா? மாட்டீங்க. ஃபீல் பண்ணீங்களா? மாட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன தான் சர்வசக்தியாக இருந்தால் கூட உங்களால் அழ முடியாது பாபா, உங்களால் முரண்டு பிடிக்க முடியாது, மறதி வராது, மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க பாபா. இப்படியெல்லாம் நான் என்ன செய்வேன், பாபா கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம பேசுவேன். இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக பேசுகிறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ண நமக்கு யோகா ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கு அனுபவம் நல்லா கிடைக்கும். அதே நேரம் பாபா நமக்கு அடிக்கடி என்ன சொல்கிறாங்க, குழந்தைகள் நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே செல்லுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் நம்ம பாபா கிட்ட சுவாரஸ்யமாக பேசும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். அப்போ நமக்கு நம்மளே உணர்வு ஏற்படும், என்னை போல் பாக்கியசாலி யாரும் இல்லை, என்னை போல மகிழ்ச்சியானவர்கள் யாருமே இல்லை என்ற அனுபவம் என்பது ஏற்படும். பாபா குழந்தைகளுக்கு வெற்றி திலகத்தை அணிவிக்கிறார். அனைத்திலும் வெற்றியை அனுபவம் செய்யறதுக்கு பாபா நமக்கு கற்றுத் தருகிறார். பாபா பாருங்க எவ்வளவு அன்பா இருக்கார் பாருங்க. பாபா அவ்வியக்த முரளி சொல்லி முடிக்கும் போது ஒரு முறை சொன்னாங்க, பாபா இன்னார் வந்திருக்காங்க, இந்தந்த விங்கிலேருந்து வந்திருக்காங்க, இந்தந்த சேவைக்காக வந்திருக்காங்க. நான் பாபா பாருங்க எவ்வளோ அன்பானவர், நான் மற்ற விஷயத்தெல்லாம் பிறகு பேசுகிறேன், முதல்ல என்னை தேடி வந்திருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகள் தருகிறேன்னு சொல்லி பாபா அன்பு நினைவுகள் கொடுத்தாங்க. இப்போ பாபா கிட்ட இருந்து நம்ம எல்லா விஷயத்திலையும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே நேரம் பாபா நிறைய விஷயங்களை கற்றுத் தருவார். தாதி ஜானகி தாதி நிறைய லெட்டர்லாம் போடுவாங்க வெளிநாடுகளுக்கு சேவை சம்பந்தமாக. ஆனால் பாபா என்ன சொன்னாராம், சேவைக்காக லெட்டர் போடுறேன், இனிமேல் ஃபோன்லேயே பேசு, ஃபோனில் பேசும்போது இன்னும் சேவை வேகமாக நடக்கும்னு சொல்லி பாபா சொல்லி தருவாங்க. தாதி நினச்சாங்க ஃபோனில் பேசினா நிறைய செலவாகுமேன்னு சொல்லி, பரவாயில்ல, ஃபோனில் பேசும்போது அந்த வார்த்தை போய் பரவும்போது நிறைய சேவையாகும்னு தாதிக்கு சொல்லுவாங்க. அதே போல் தாதி ஃபோன் மூலமாக
சொல்லுவாங்க, வெளிநாடுகளுக்கு குழந்தைகள்கிட்ட பேசுவாங்க. அதன் மூலமாக நிறைய சேவை என்பது நடந்துகிட்டே இருக்கு. இவ்வாறு பாபா எல்லா வகையிலையும் நல்ல கைடு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பாபா என்ன சொல்கிறாங்க, குழந்தைகள் இப்பொழுது நீங்கள் பறக்கக்கூடிய கலையில் முன்னேறி செல்ல வேண்டும். பறக்கக்கூடிய கலையில் சென்றால்தான் லட்சியத்தை பெற முடியும். ஏன்னா நானும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன், நானும் செய்து கொண்டுதான் இருக்கேன் என்று சொல்லும்போது நம்முடைய முயற்சி ஏதோ நடந்து கொண்டிருப்பது போல இருக்கும். ஆனால் பாபா என்ன விரும்புகிறார், குழந்தைகள் முயற்சி பறக்க வேண்டும். பறக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும், டபுள் லைட்டாக ஆக வேண்டும். எந்த அளவுக்கு டபுள் லைட்டாக ஆகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் பறக்கக்கூடிய கலையில் முன்னேறி செல்ல முடியும். இவ்வாறு பாபா ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு நல்ல முறையில் வெவ்வேறு சம்பந்தத்தில் கற்றுத்தருகிறார், சொமான் தருகின்றார், முயற்சி எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லித் தருகிறார், சேவை எப்படி செய்ய வேண்டும், சேவை ரூபத்தில் எவ்வாறு மாற்றத்தை கொண்டு வந்தால் முன்னேற்றம் கிடைக்கும் என்று பாபா எல்லா வகையிலும் சொல்லித் தருகிறார்கள். அப்போ அதை நாம் கடைபிடித்து முன்னேறி செல்லும் பொழுது நம்ம நேரத்திற்கு முன்பாக நாம் நம்முடைய லட்சியத்தை அடைய முடியும். அதனால் நம்ம பாபா சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய அந்த சாரத்தை புரிந்து கொள்ளணும். அதே நேரம் பாபா சாரமாக சொன்னால் கூட அந்த சாரத்தில் நம்ம விஸ்தாரத்தை கொண்டு வரணும். எந்த அளவுக்கு பாபா சொல்லக்கூடிய விஷயத்தை விஸ்தாரமாக புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய முயற்சி முன்னேற்றத்தில் மஜா, ரொம்ப ஆனந்தம் ஏற்படும். அந்த ஆனந்தம் ஏற்படும் பொழுது நம்முடைய முயற்சி கஷ்டமானதாகவே தெரியாது. நம்முடைய முயற்சி ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் நாம் இப்போதைய காலகட்டத்தில் நாம் நம்முடைய ஸ்திதி, நம்முடைய அவஸ்தை அதை நன்றாக வைத்துக்கொள்ளணும். நாம் பாபா சொல்லக்கூடியதை நன்றாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாபா வெவ்வேறு சம்பந்தத்தில் வெவ்வேறு ரூபத்தில் நமக்கு என்னென்ன சொல்லித்தராங்க அதில் கவனம் செலுத்தணும். பாபா டீச்சராக இருந்து ஹோம்ஒர்க் தராங்க, ஆனால் பாபா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிறது இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஸ்ட்ரிக்டாக பாபா சொல்லக்கூடியதை புரிந்து கொண்டு பாபா சொல்லக்கூடிய ஹோம்ஒர்க்கை செய்யும்போது அதற்கான பலனை நாம் அனுபவம் செய்ய முடியும். இப்போ நம்ம பறக்கக்கூடிய கலையில் வேகமாக முன்னேறி செல்ல வேண்டுமானால் நாம் நம்முடைய சொமானில் நிலைத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் பூஜைக்கு தகுந்த ஆத்மா நான் இப்பொழுது பூர்வீகமான ஆத்மாவாக, பூர்வஜ ஆத்மாவாக இருக்கிறேன் என்ற உயர்ந்த மனநிலையில் இருந்து நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும், ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதன் மூலம் ஆசீர்வாதங்களை அடைவதற்கு நாம் தகுதியானவர்களாக ஆகிவிடுவோம். அவ்வாறு நாம் தகுதியானவர்களாக ஆகும்போது நம்முடைய முயற்சி, நம்முடைய முன்னேற்றம் சகஜமாக இருக்கும். அதனால் இதுக்கு ரொம்ப சகஜமான வழி என்ன, பாபா நமக்கு தரக்கூடிய சொமானை விஸ்தாரமாக நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு வார்த்தையில் இருக்கும் சொமான், அதை விஸ்தாரமாக சிந்தனை செய்யும்போது அதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் நன்றாக இருக்கும். அதனால கிடைக்கக்கூடிய லாபம் நன்றாக இருக்கும். நம்முடைய முயற்சி முன்னேற்றம் சகஜமாக இருக்கும். இதன் மூலமாக நாம் பறக்கக்கூடிய கலையில் முன்னேறி செல்ல முடியும். பறக்கக்கூடிய கலையில் செல்லும் போதுதான் நாம் சரியான நேரத்தில் சரியானபடி லட்சியத்தை அடைய முடியும். ஆக இவ்வாறு பாபா சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம முழுமையான கவனத்தை செலுத்துவோம். அதில் நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்வோம். பயிற்சி செய்து அனுபவத்தை செய்வோம். இதன் மூலம் நம்முடைய லட்சியமாகிய சம்பூர்ணத்தன்மை, டபுள் லைட்டாக இருக்கக்கூடிய அந்த நிலையை அடைந்து நாம் நாளுக்கு நாள் முன்னேறி சென்று நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்துவோம் என்று கூறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.